ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு கனமும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் உண்டாவதாக. Praise the Lord. இந்த காலவேளையிலேயும் இந்த ஆண்டினுடைய சிலுவை தியான கூட்டத்திற்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். I greet everyone that has come this morning for the cross devotions. கர்த்தர் தாமே இத்தனை ஆண்டுகள் நம்மை நடத்தி வந்தவர். இந்த ஆண்டும் தம்முடைய வார்த்தையை கொண்டு கர்த்தர் நம்மோடு இடைபடுவாராக. The Lord has been with us for so many years, and through these words He will also continue to be with us this year. இந்த ஆண்டினுடைய தியானத்தை இங்கே மாத்திரமல்ல, ஆவடியிலேயும் வேப்பம்பட்டிலேயும் ஆன்லைன்லேயும் பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். I greet and bless everyone that are listening to this devotion, sitting at Avadi, sitting at Melpakam, Vepampattu, and for people at online. கர்த்தர் தாமே நம்ம எல்லாரோடும் இன்றைக்கு இடைபடுவாராக. May the Lord interface with each one of us today morning. கையில் டைரி எடுத்துகிட்டு வந்துருங்க, காலையில் நோட்ஸ் எடுங்க, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொள்வோம். Please bring your diaries, take notes, and let's learn the word of God together. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Let's turn to 1 Corinthians chapter number 2 verse number 2. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்தேன். For I determined not to know anything among you except Jesus Christ and Him crucified. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். For I determined not to know anything among you except Jesus Christ and Him crucified. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. கிறிஸ்துவின் சிலுவையும் சிலுவையில் அறையப்படுதலையும் அப்போஸ்தலர்களும் வேத வாக்கியங்களை நமக்காக எழுதும்படி தேவனால் பயன்படுத்தப்பட்டவர்களும் இதை ஒரு சரித்திர சம்பவமாக மாத்திரம் அதை அவங்க கருத்தில் கொள்ளவில்லை. The apostles and the people that were nominated to write about the crucifixion of Christ, their purpose was not to describe it as a historical event only. இதனுடைய சாராம்சத்தை பார்க்கும் பொழுது அவருடைய எல்லா பிரசங்கத்திலேயும் இயேசுவின் சிலுவையையும் சிலுவையில் அறையப்படுதலையும் அவருடைய மைய கருத்தாக மைய பொருளாக அவங்க பிரசங்கங்களில் வைத்து கொண்டிருந்தாங்க. If you see the summary of all this preaching by these people, the crucifixion was the central theme of all their preaching. அவர்களுடைய எல்லா பிரசங்கங்களிலே அஸ்திபாரமாக சிலுவையே வைத்திருந்தாங்க. In all their messages, cross was the foundation of all the messages. நீங்கள் வேதத்தில் உள்ள விசேஷமாய் புதிய ஏற்பாட்டில் உள்ள ஒவ்வொரு புஸ்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், if you read various books of the New Testament, ஒவ்வொரு புஸ்தகத்திலேயும் சிலுவையை பற்றி எழுதப்படாத புஸ்தகங்களை பார்க்க முடியும். you will not be able to find even a single book where the cross was not mentioned. நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, if you read Acts of the Apostles chapter number 236, அங்கே பேதுரு செய்த முதலாவது பிரசங்கத்தில் அங்கே நாம் பார்க்கிறோம் சிலுவையை குறித்த ஒரு உபதேசம் பண்ணுகிறார். Here we see and read the first preaching by Peter, and he is also preaching about the cross. அங்கே நாம் வாசிக்கிறோம், நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான் என்று வாசிக்கிறோம். And this is what we read in Acts 2:36. Therefore let all the house of Israel know assuredly that God has made this Jesus whom you crucified both Lord and Christ. நீங்கள் பேதுருவையும் அப்போஸ்தலர்களையும் குறித்து நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது, you will when you read about Peter and the apostles in Acts chapter number 5, அங்கே நாம் பார்க்கிறோம் அவர்கள் உபத்திரவப்படுத்தப்பட்டு
சங்கத்திற்கு முன்பாக, யூத சங்கத்திற்கு முன்பாக அவர்கள் நிற்க வைக்கப்பட்டு பதில் சொல்லும்படி கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். You can read and find that these people were given a lot of pain and they were put before the Jewish people. அங்கே அந்த ஜூவிஷ் கவுன்சில் முன்பாக ட்ரையல்ல வைக்கப்படுறாங்க. And they were in trial before the Jewish council. அங்கே நடக்கிற காரியத்தை பாருங்க, அங்கே பேதுரு பேசுகிறத பாருங்க. And please see what Peter is speaking. அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசித்தால், Let's read Acts 5:29. அங்கே நாம் பார்க்கிறோம், அதற்கு பேதுரும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாக இருக்கிறது. நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார் என்று சொன்னார். And this is what we read. But Peter and the other apostles answered and said, we ought to obey God rather than men. The God of our fathers raised up Jesus, whom you murdered by hanging on a tree. Him God has exalted to his right hand to be Prince and Savior, to give repentance to Israel and forgiveness of sins. இங்கே சிலுவையை பற்றி பேசுகிறத பார்க்கிறோம். Here we see about the description of cross. எங்க அவங்க பிரசங்கம் பண்றாங்கன்னு கேட்டா, இவங்களையே இப்ப சங்கத்துல கொண்டு நிறுத்தி இருக்காங்க. Where are they preaching this? These people are before the council. அந்த இடத்துல பயப்படாம சிலுவையை குறித்து பிரசங்கம் பண்ணாங்க. And these people were not afraid and they are very boldly preaching about the cross. 33ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, When we read verse number 33, அதை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவர்களை கொலை செய்யும்படி யோசனை பண்ணினார்கள் என்று வாசிக்கிறோம். when they heard this, they were furious and plotted to kill them. ஆனாலும் இவங்க பயப்படவே இல்லை. But still they were not afraid. நாங்க மனுஷனுக்கு பயப்படுறதை விட கர்த்தருக்கு தான் நாங்க We are பயப்படுவோம். not afraid of men, but we are afraid of God. தங்களுடைய சொந்த உயிரை பற்றி அவங்க கவலைப்படல. They were not afraid of their own life. அவங்களுக்கு முக்கியமான செய்தி என்னன்னா, சிலுவையை பற்றி பிரசங்கம் பண்ணணும். What is their key message? They want to preach about the cross. நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. If you come to Acts of the Apostles chapter number 10, அங்கே நாம பார்க்கிறோம், அந்த அப்போஸ்தலர்களுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய கிருபை. விசேஷமா பேதுருவை பார்த்தா, புறஜாதிகளிடத்திலே சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் ஒரு வாசலை இந்த மனிதனுக்கு திறந்தார். Here you see God is opening the doors to Peter for preaching among the Gentiles. அங்கே முதல் முறை ஒரு வாசல் அவருக்கு திறக்கப்படுது. For the first time there is a door that is being opened for Peter. அவர் பேசின தலைப்புல என்ன முக்கியமான தலைப்புன்னு பாருங்க. What is the most important topic that Peter was preaching there? அப்போஸ்தலர் 10 39 40 வசனங்களை பாருங்க. Please read Acts of the Apostles 10 39 40. யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவைகள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார். And we are witnesses of all things which he did both in the land of the Jews and in Jerusalem, whom they killed by hanging on a tree. Him God raised up on the third day and showed him openly. மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். They hung him on a tree and killed them. யூதர்களுக்கு பிரசங்கம் பண்ண விட்டா சிலுவையை பத்தி தான் பேசினாங்க. When he was put before the Jews to preach, and he was only preaching about the cross. அதே போல புறஜாதிகளிடத்துல பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் சிலுவையில் அறியப்பட்ட இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணார். When he had an opportunity to preach to the Gentiles, he was again preaching about the cross. அப்போஸ்தலனாகிய பவுலும் இதே போல சிலுவையே தன்னுடைய பிரசங்கத்தினுடைய மையமாக வைத்திருந்தார். If you look at Apostle Paul, he was also keeping cross as the central theme of all his messages. ஆனால் சிலுவையை பற்றி பிரசங்கம் பண்றது அவருக்கு ஒன்றும் லகுவான ஒரு காரியமாக இல்லை. But it is not an easy task to preach about the cross. ஏனென்றால் யூதர்கள் அடையாளத்தை தேடி கொண்டிருந்தாங்க. Because Jews are looking for a sign. ஆனால் கிரேக்கர்களோ அவங்க ஞானத்தை தேடி கொண்டிருந்தாங்க. But the Greeks are looking for wisdom. நீங்கள் அதை 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 22 23 பாருங்க. If you can read this in 1 Corinthians chapter 1 22. அங்கே பார்க்கிறோம், யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள். For Jews request a sign. கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். And Greeks seek after wisdom. இவங்க ரெண்டையும் தேடினாலும் பவுல் செய்த வேலையை பாருங்க. But even though these people were seeking a sign and wisdom, look at what Apostle Paul was doing. 23ஆம் வசனத்துல look at verse number 23. நாங்களோ
சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். But we preach Christ crucified. அவர் யூதர்களுக்கு இடரலாக இருக்கிறார், கிரேக்கருக்கு பைத்தியமாக இருக்கிறார். To the Jews he is a stumbling block, and to the Greeks he is foolishness. ஏன் அப்படி இருக்கு அப்படின்னா, யூதர்கள் மேசியா அவர் சிலுவையிலிருந்து இறங்கி வருவார், அவரை பிடிக்க வந்த ரோமர்கள்ட்ட தன்னையே விடுவித்து மற்றவர்களை விடுவிப்பார். அவங்க எல்லாரும் அடையாளத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. Why is it so? Because the Jews thought that Christ will come down from the cross, he will deliver himself and also deliver everybody around him. ஆனா அது நடக்கல. But that did not happen. அவங்களுக்கு அது எப்படி இருக்குன்னா இடரலாக இருக்கிறது. But this is a stumbling block for them. ஆனா பவுல் அதை பற்றி கவலைப்படல. But Paul was not bothered about this. அடுத்த பக்கத்துல நீங்க கிரேக்கர்களை பார்ப்பீர்களா? But if you look at the Greeks on the other side, அவங்க ஞானத்தை தேடிட்டு இருக்காங்க. they are seeking wisdom. அவங்களுக்கு சிலுவையை பார்த்தா பைத்தியமா தெரியுது. It is foolishness. The cross is foolishness for the Greeks. ஏனென்றால் உலகத்தின் ரட்சகர் பாவி மாதிரி வானத்துக்கு பூமிக்கு நடுவுல சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறாரு. Why is it? Because the savior of the world, he is hanging on the cross like a sinner. அவரை பாத்தீங்கன்னா தன்னை ரட்சித்துக் கொள்ள முடியாம இருக்கிறார். And he is not able to save himself. இவர் எப்படி உலகத்தை ரட்சிக்க போறார்? How is he going to save the world? அவங்களுக்கு இயேசுவின் சிலுவையை பார்க்கும்போது அது பைத்தியமாக தெரிந்தது. So when they look at the cross of Jesus, it looks like foolishness for them. ஆனால் பவுல் யூதருக்கு இடரலாகவும் கிரேக்கருக்கு பைத்தியமாகவும் தெரிந்த சிலுவையின் உபதேசத்தை பற்றி பேசுவதற்கு அவர் தயங்கவே இல்லை. But if you look at Paul, he was not worried to preach about the cross, which was a stumbling block for the Jews and foolishness for the Greeks. ஏன் இப்படி இவர்கள் வரிஞ்சு கட்டிக்கிட்டு சிலுவையை பற்றி இவ்வளவு ஆணித்தரமா பிரசங்கம் பண்ணாங்க? Why are they so strong and fervent in preaching about the cross? ஒரு பக்கம் பார்த்தா சிலுவையை பத்தி பேசினா உங்களுக்கு நிறைய உபத்திரம் வருது. On one side, when they talk about cross, they are put into trouble. ஒரு பக்கம் பார்த்தா சிலுவையை பற்றி பேசினா ஜனங்க இவங்க சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்க. On the other side, whenever they talk about the cross, whenever they preach about the cross, the people are not listening to them. கிரேக்கர்கள் அவர்களை அசட்டை பண்றாங்க. And the Greeks are very casual and ignoring them. அவங்கள பார்த்தா ஏதோ பைத்தியக்காரத்தனமான ஒரு காரியத்தை பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கிரேக்கர்கள் நினைக்கிறாங்க. And the Greeks think that these people are talking foolish things. ஆனா அந்த நிமித்தமும் இவங்க தொடர்ந்து ஏன் சிலுவையை பற்றி பேசினாங்க? But in spite of all this, why are they continuing to preach about the cross? அதனுடைய விடையை இன்றைக்கு நாம ஆரம்பிக்க போறோம். We are going to describe and find the answer to these questions. இன்றைக்கு நாம ஒரு படியாக ஒவ்வொரு நாளும் ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் அந்த அதிகாலையிலே தியானிக்க போகிறோம். We are going to meditate step by step about these things on these morning devotions going forward. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களை நாம் பார்க்கலாம். Let us turn to Galatians chapter number 1 verses 3 to 5. கலாத்தியர் 1:3 முதல் 5. Galatians chapter number 1 3 to 5. பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. Grace to you and peace from God the Father and our Lord Jesus Christ. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். Who gave himself for our sins that he might deliver us from this present evil age according to the will of our God and Father. அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. To whom be glory forever and ever. Amen. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Holy God. 4ஆம் வசனத்துல ஒரு பகுதியை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புறேன். I would like to point your attention to verse number 4, one portion of verse number 4. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். That he might deliver us from this present evil age according to the will of our God and Father. பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே ஒப்பு கொடுத்தார். According to the will of our God and Father. தன்னை ஒப்பு கொடுத்தார். He surrendered himself. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், there is an important point that we need to pay attention to. தேவகுமாரனாகிய இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாகவே பிதாவாகிய தேவன் அவர் அறையப்படுவார், தன்னை ஒப்பு கொடுப்பார் என்று அறிந்திருந்தார். The Father God had known about the Son of Man being crucified much before the actual event that will take place. அவர் அறிந்தது மாத்திரமல்ல, அதை அனுமதித்தும் இருந்தார். Not only did he know about this event, he had also permitted it to happen.
இந்த சிலுவையில் அறியப்படுதலை அனுமதித்தது மாத்திரமல்ல, தேவன் அதை தம்முடைய திரு சித்தத்தில் வைத்திருந்தார். Not only did he permit this, but he had his holy will about it. ஏன்னு தெரியுமா? Do you know why? வேதம் சொல்லுகிறது, மனு குலத்தினுடைய ரட்சிப்புக்காக இந்த சிலுவை அவசியப்பட்டதாயிருந்தது. Do you know why? It was only for the redemption of mankind. The cross was extremely important. இப்பொழுது 4ஆம் வசனம் வாசித்து பாருங்க. Now let us read verse number 4. நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து, உலகத்திலிருந்து விடுவிக்கும்படியாக தம்மை ஒப்பு கொடுத்தார். That he might deliver us from this present evil age. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. அப்போ எதற்காக சிலுவை என்றால் ரொம்ப முக்கியமானது நம்முடைய ரட்சிப்புக்காக. So why are we talking about the cross? Most importantly, it is for our salvation. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. நான் நினைக்கிறேன் இந்த உலகமே கண்டுபிடித்த பொல்லாத ஒரு செய்கையில ஒன்று சிலுவையில் அறையப்படுற ஒரு செய்கை. I believe that one of the most evil things that people have invented was putting somebody on the cross. ஆனால் அந்த சிலுவையின் மூலமாக இந்த உலகத்துக்கே ரட்சிப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவன் முன்குறித்திருந்தபடியால் அதை தேவன் அனுமதித்தார். But because God had foreseen that redemption will happen through cross, Father God had permitted this event to happen. ஒரு பக்கம் அது ரொம்ப கொடுமையாக நம்முடைய கண்களுக்கு தெரிந்தாலும், on one side it looked very very horrible and evil to our eyes. நான் நினைக்கிறேன் நமக்கு தேவன் கொடுத்த மிகப்பெரிய ஈவு இந்த சிலுவை. But then I strongly believe that this is the greatest gift of God. Cross is the greatest gift of God. Hallelujah. Hallelujah. இதற்காக நடந்த முதலாவது காரியத்தை இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். Today we are going to meditate on the first thing about this cross. இன்னைக்கு என்னுடைய தியானத்தின் தலைப்பு, the topic of today's devotion, சிலுவை என்பது நம் ரட்சிப்புக்காக கொடுக்கப்பட்ட விலைக்கிரயம். Cross is the price of our salvation. சிலுவை என்பது நம்முடைய ரட்சிப்புக்காக கொடுக்கப்பட்ட விலைக்கிரயம். The cross is the price of our salvation. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. ஏன் இதை சொல்லுகிறேன்? Why am I saying this? நாம் வாசித்த அந்த வேத பகுதியிலே வாசிக்கிறோம். When we read the verse, the Bible verse, கலாத்தியர் 1:4, when we read Galatians 1:4, நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். that he might deliver us from this evil age, present evil age, according to the will of our God and Father. No, he gave himself for our sins. நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். For our sins he gave himself. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of அப்ப God. நம்ம ரட்சிக்கிறதுக்கு கொடுக்கப்பட்ட விலை என்னவென்றால் இயேசுவின் ஜீவன். But what is the price that was paid to save us? It was the life of Jesus. அதை எப்படி கொடுத்தாரா? How did he give it? தம்மை தாமே கொடுத்தாரா. He gave himself. யாரும் இயேசுவை கட்டாயப்படுத்தவே இல்லை. Nobody compelled Jesus to give his life. தானே சுயமாக தியாகமாக தன்னை நமக்கென்று கொடுத்தார். He came forward voluntarily and he gave his own life. இதை குறித்து தீமோத்தேயுவிலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது, when we read in Timothy about this, and Apostle Paul says, 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5 முதல் 6 வசனங்களை வாசிக்கும்போது, when we read 1 Timothy chapter number 2, 5, 6, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. for there is one God and one mediator between God and men, 6ஆம் வசனத்துல, the man Christ Jesus. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. In verse number 6, who gave himself as a ransom for all to be testified in due time. அதுல முக்கியப்படுத்துற, திரும்ப அதுல அண்டர்லைன் பண்ண விரும்புற வார்த்தை தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து. So we need to understand there is an important word there, the man Christ Jesus who gave himself as a ransom. தன்னையே ஒப்பு கொடுத்தார். He gave himself as a ransom. எதற்காக? Why? அங்கே வாசிக்கிறோம், நம்மை மீட்கும் பொருளாக.
it is clearly written there that so that he will redeem us. as a ransom, நம்மை மீட்கிற பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்தார். He wanted to redeem us, he wanted to deliver us, and he gave himself as a ransom. அதாவது இந்த மீட்கும் பொருள் அப்படின்ற வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுல் அன்றைக்கு தீமோத்தேயுக்கு எழுதும்போது அந்த காலகட்டத்தில் இருந்த மக்கள் விளங்கிக் கொள்ளுகிற ஒரு ஃபவுண்டேஷனை வச்சு இந்த வார்த்தையை சொன்னார். So when Paul was writing about this, he wanted people in those days to understand, and he clearly mentioned about this ransom. மீட்கும் பொருள் அப்படின்னா என்ன? What is the meaning of ransom? அந்த ransom அப்படின்றது என்னன்னா ஒரு அடிமையை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிறதற்கு கொடுக்கப்படுகிற விலை. So what is the meaning of ransom? It is the price that we pay to get a slave out of his slavery. அப்போ இந்த காசை கொடுத்தாதான் அவனை விடுவிப்பாங்க. Only when you are able to pay this price, the slave will be relieved from the slavery. அந்த காலத்துல அடிமை தொழில் அப்படின்றது ரொம்ப பொதுவாக நடந்து கொண்டிருந்த காரியம். In those days slavery was very very common. வியாபாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படி ஒரு ஊர்ல போய் பொருளை வாங்கிட்டு ஒரு மார்க்கெட்ல விற்கிறாங்களோ அதை போல விற்கக்கூடிய மக்கள் மற்ற ஊர்களில் இருப்பாங்க. தங்க பிள்ளைகளை காசுக்கு விற்றுருவாங்க. அந்த பிள்ளைகளெல்லாம் கொண்டு மார்க்கெட்டில் கூண்டில் வச்சு அடைச்சி விற்றுட்டு இருந்தாங்க. So in those days when people do business, there are people that sell their own children, and those children are brought to the marketplace, and those children will be sold as slaves. ரொம்ப ஏழையான மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தங்களையே விற்றுருவாங்க. Very poor people will even sell themselves. அதாவது அவங்கள கொண்டு போய் எனக்கு இந்த விலை கொடுத்தீங்கன்னா நான் வர்றேன் வேலைக்குன்னுவாங்க. அவங்கள உடனே எடுத்துட்டு போயிட்டு வேற ஊர்ல கொண்டு போய் விற்பாங்க. And these people will go and tell to these businessmen that if you are able to pay a price, I will sell myself, and these people are taken as slaves to the marketplace. அதே போல யுத்தத்துக்கு ஒரு தேசம் போகுமானா அந்த யுத்தத்துல அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் விசேஷமா ஏழைகள் எல்லாரையும் நல்ல திடகாத்திரமா உடம்பு இருந்துச்சுன்னா அவங்கள கைது பண்ணி கொண்டு மார்க்கெட்ல அவங்கள அடிமைகளாக விற்பாங்க. In the same manner, when a nation goes to war, they'll go to a place and take all the strong people who are weak and people who are poor. They will get those strong people and bring them to the marketplace. இப்போ இந்த ஜெயித்த நாட்டில் இருக்க மக்களுக்கு ஒரே சந்தோஷம். So the people of the winning country will be very extremely happy. நம்ம நாடு போய் சண்டை போட்டு மலிவு விலையில நமக்கு வேலை செய்யறதுக்கு ஆளெல்லாம் பிடிச்சு வந்திருக்காங்க. So we have gone to wage war, and we have got people that will fight for us at a very very low price. நமக்கு வேலை செய்யறதுக்கு ஆட்களை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. So we have got people that will work for us at a very very low price. ஏன்னா இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கைதிகளாக பிடிச்சிட்டு என்ன விலைக்கு அடிமாட்டு விலைக்கு விற்பாங்க. So they'll get them as prisoners, and they'll be able to sell them at a very very cheap price. இவங்களுக்கு என்னன்னா இந்த அடிமைகளை மார்க்கெட்ல வாங்கும்போது மாச சம்பளம் கொடுக்க வேண்டியது இல்ல. So for the advantage for these people is that when they buy these slaves from the market, they need not pay them a monthly salary. அவங்களுக்கு ஒரு முறை காசு கொடுத்துட்டா காலமெல்லாம் அவனுக்கு அடிமை தான். So they will be only paying a one time upfront price, and these people are slaves forever. இதெல்லாம் நமக்கு இன்னைக்கு புரிந்து கொள்றதே நம்மளால முடியல. It is very difficult for us to understand in the present times. ஆனா அன்றைக்கு அந்த அடிமைகளை வாங்கிட்டு வந்தவங்களுடைய கால்ல ஒரு காப்பு மாதிரி ஒன்னு போட்டுருவாங்க. இரும்புல காப்பு கட்டிடுவாங்க. But then if you see the slaves that are people are brought as slaves, they will have an iron ring that will be put to their legs. அதுல செயினை வச்சு ராத்திரி கட்டி கம்பத்துல கட்டி வச்சிருவாங்க. And there will be a chain that will be put to this ring, and it will be tied to a wooden post. ராத்திரி தப்பிச்சு ஓடிர கூடாது. So that they will not run away in the night. இந்த அளவுக்கு மோசமான நிலையில் அடிமைகள் இருந்தாங்க. This was the very very poor state of affairs, and this is how these slaves were treated. இந்த அடிமைகளை தப்பித்து செல்றதுக்கு விடுவிக்கப்படுறதுக்கு வழியே கிடையாது. There is no way these people can escape and be exempted or delivered. ஆனா ஒரே ஒரு வழி இருக்கு. But there is only one way. என்ன தெரியுமா? Do you know what? உதாரணமா இவங்கள 50 ரூபாய்க்கு இவங்க வாங்கி இருந்தாங்க அப்படினா, for example, if these people were purchased for 50 rupees, அந்த எஜமான் சொல்லுவான், என் அடிமையை வேணா நான் விக்கிறேன், நான் 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு விக்கிறேன், வாங்கிக்கிறீங்களான்னு கேட்பான். But then the master will say, I am willing to sell this slave, but then you should be willing to pay 100 rupees. அல்லது அவன் சொல்லுவான், வாங்கி 10 வருஷம் ஆகி போச்சு, ஓல்டு, இப்போ செகண்ட் ஹேண்ட் இவரு, அதனால நீ 50 ரூபாய் இல்ல ஒரு 30 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துறேன். Or there is another possibility, this guy is 10 years old, so maybe he is treated as a second hand, so instead of 50 you will pay 30. பாருங்க, இது நம்ம கார் விக்கிற மாதிரி தான். This is like how we sell cars. அப்போ இவர்கள் மேல் அன்பு வச்ச யாராவது ஒருத்தர் சரி நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி ransom, அந்த மீட்கும் பொருளை கொடுத்துட்டாங்கன்னா அவ்வளவுதான், செயினை கட்டி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. So if there is somebody that loved the slave, they will come and pay the required price,
and they will pay the ransom, and then they will be able to deliver and free up this particular slave. இதுல நடக்கிறது என்னன்னு சொன்னா, So what is happening here? இந்த அடிமைகள் வந்து இந்த எஜமானுக்காக வேலை செய்ய அங்க இங்க போறாங்க பாத்தீங்களா? So you know what, these people, the slaves are working for the master and they go to various places. அப்ப அங்க யாராவது ஒரு தனவந்தனை பார்க்கும்போது அவங்ககிட்ட நல்லா பழகிட்டாங்க அப்படின்னா அந்த தனவந்தன் இந்த ஆள் மேல ரொம்ப இரக்கமாயிருவாரு. And when they go to work in these various places, and if they find a wealthy man, and if this man like the slave, then he is prepared to pay the price and get the slave. அப்போ அந்த தனவந்தன் வந்து நினைப்பாரு, இவன் பாவம் இவ்வளவு கஷ்டப்படுறான், விசாரிப்பாரு, என்னப்பா உனக்கு வேலைலாம் எப்படி இருக்குன்னா, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எனக்கு வெளியே வர முடியலன்னு அப்படி அவன் சொல்லிட்டான். அப்படின்னா when this wealthy man likes the slave, he starts talking to the slave and says, how is everything going, and then I am not able to come out, then the wealthy man is prepared to pay price to redeem him. அந்த எஜமான் என்ன சொல்லுவார்னா, பரவாயில்லப்பா நான் வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சில தனவந்தன்கள் என்ன பண்ணுவான்னா இரக்கத்தினால காசை கொடுத்து வாங்குற மாதிரி வாங்கி நீ திரும்ப ஊருக்கே போயிடுன்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. So these wealthy men, if they have mercy on these people, they will go and then buy them for a price and then free up the slave and say, you can go back to your own villages. அதுதான் ransom. This is the meaning of ransom. பவுல் இதை யூஸ் பண்ணி சொல்றாரு. Paul is using this and he is explaining எப்படி this. நம்ம சமுதாயத்துல அடிமைகளை ஒருத்தர் காசு கொடுத்து விடுதலையாக்கி போன்னு அனுப்பி விட்டுறாங்களோ, in our society, in the same manner as to how you pay a price, get the slaves freed up and ask them to leave, பாவத்துக்கு அடிமையாகி போன நம்மை இயேசு தன்னுடைய ரத்தத்தையே விலையா கொடுத்து நம்மளை மீட்டுட்டாரு. in the same manner we were all in sin, and Jesus paid his life as a price and redeemed us as a ransom. எவ்வளவு பெரிய அன்பு நம்ம மேல So இருக்கிறது. what is such a great love he has got on us. Hallelujah. Hallelujah. இதுல என்னன்னா, இயேசுவுக்கு முன்னால மிருகங்களுடைய ரத்தம் கூட நமக்காய் கொடுக்கப்பட ஆயத்தமாக இருந்தது. In place of Jesus, even the blood of animals could be shed. ஆனா நீங்க எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசித்து பாருங்க. But if you read Hebrews chapter 10 verse number 1, அங்கே நியாயப்பிரமாணத்தை குறித்து அந்த ஆக்கியோன் எழுதுகிறார். here we are reading about the law. அவர் சொல்லுகிறார், நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் இவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலும் பூரணப்படுத்த மாட்டாது. For the law, having a shadow of the good things to come and not the very image of the things, can never with these same sacrifices which they offer continually year by year make those who approach perfect. இப்ப 2ஆம் வசனம் நான் வாசிட்டு நான் உங்களுக்கு விளக்குறேன். I will read verse 2 and then explain. பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்பட்டிருக்கும் அல்லவா? For then would they not have ceased to be offered, for the worshippers once purified would have had no more consciousness of sins. அப்படி நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் உண்டென்று அவைகளாலே வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருக்கிறது. Verse number 3, but in those sacrifices there is a reminder of sins every year. அல்லாமலும் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவிர்த்தி செய்ய மாட்டாதே. For it is not possible that the blood of bulls and goats could take away sins. இது என்ன சொல்ல வர்றாரு தெரியுமா? Do you know what இந்த இஸ்ரவேல் ஜனங்க நியாயப்பிரமாணத்தின் கீழே இருக்கும் பொழுது காளை வெள்ளாட்டுக்கடாவுடைய இரத்தம் இவர்களை விடுவிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது. The meaning is that when the Israelites were under the law, the blood of bulls and goats were shed to redeem them. ஆனா என்ன பிரச்சனைனா, இந்த வெள்ளாட்டுக்கடாவும் இந்த காளையினுடைய இரத்தமும் கொடுக்கப்பட்டாலும் பாவங்களுக்குன்னு தண்டனைக்காக இது கொடுக்கப்பட்டாலும் அவங்க மனசாட்சியில விடுதலை கிடையாது. But there is a problem. Even though the blood of bulls and goats were shed for redemption, there will not be deliverance from their conscience. மனசாட்சியில அதே ஞாபகம் தான் இருக்கு. But they have the same thoughts, the old thoughts in their conscience. நான் ஒரு பாவி, நான் ஒரு பாவி, நான் ஒரு பாவி. And the thought is that I am a sinner, I am a sinner, and I am a sinner. அதனால தான் பாருங்க 3ஆம் வசனத்துல பாவங்கள் உண்டென்று
வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருந்தது. Hence we read in verse number 3, but in those sacrifices there is a reminder of sins every year. என்னதான் போய் பலி செலுத்திட்டு வந்தாலும் அடுத்த வருஷம் திருப்பி வரும்போது நான் ஒரு பாவி, திருப்பி அடுத்த பலி செலுத்து, திருப்பி அடுத்த வருஷம் வரும்போது நான் ஒரு பாவி, திருப்பி அடுத்த பலி செலுத்து, இப்படி வருஷம் பாவங்களுக்குன்னு கிரயம் கொடுத்தாங்க. மனசாட்சியில் என்ன இல்லை, சுத்திகரிப்பு இல்லை. So here, even though they continue to shed the blood of these animals on a yearly basis, there is no deliverance, and they continue to do it each year because they feel in their conscience that they are sinners on a constant basis. இது எப்படி இருக்கு தெரியுமா? சில வெளியில் சில பேர் லேண்ட் வாங்குறேன்னு சொல்லி அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க. So this is very similar to imagine there is a person that he is paying an advance to purchase a land. ஆனா அவர்ட்ட மொத்த பணத்தையும் வாங்குற காசு கிடைக்கல. And he did not have the total amount of money that is required to purchase the land. அவர் என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு வருஷமும் சொல்றாரு, நான் இந்த வருஷம் வாங்கிடுறேன், இந்த வருஷம் வாங்கிடுறேன், இந்த வருஷம் வாங்கிடுறேன், தான் கிடைச்ச காசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு இருக்காரு. And he tells the seller that I will buy it this year, I will buy it this year, and he pays the money in installments. ஆனா எவ்வளவு கொடுத்தாலும் கேட்கப்படுகிற கிரயத்தை கொடுக்க முடியல. In spite of giving so many installments, he is not able to match the total amount. அதேதான் அன்னைக்கு நடந்தது. The same thing happened in those days. இவங்க வருஷம் பலி செலுத்துறாங்க. On a yearly basis they were giving sacrifices. ஆனா மனசாட்சி அதே மாதிரி தான் இருக்கு. But then their conscience continues to be the same. அவங்களுக்கு விடுதலை கிடைக்கவே இல்லை. They were not able to get deliverance. கடைசில பார்த்தா இவங்க இத்தனை வருஷம் செலுத்தின பலி அவர்களை பூரணப்படுத்துறதுக்காக கொடுக்கப்படலையா, இது இனி வரப்போகிற இயேசுவின் பலிக்கு முன்னடையாளமாக இருந்தது, அவ்வளவுதான். So the whatever sacrifices were given for so many years did not get them the deliverance, but it was foretelling the blood of Jesus that is going to come in the future. Hallelujah. Hallelujah. இது என்ன சொல்லுச்சுன்னா, நீ எவ்வளவு கொடுத்தாலும் வெளியே வர முடியாது. This tells very clearly that in spite of giving any amount of sacrifice, you will not be able to get deliverance. இது எல்லாத்துக்கும் இயேசு ஒருத்தர் பின்னாடி வந்துட்டு இருக்காரு. There is a person called Jesus who is coming later to pay the price. அவர் வரும்போது when he comes, பாவத்திலிருந்து உன்னை விடுவிக்கிறது மாத்திரமல்ல, not only will he deliver you from sin, பாவத்தினால் கரைபட்ட மனசாட்சியை கூட அவர் சுத்திகரிச்சிருவார். he will be able to remove the stain that is there in the conscience. Hallelujah. Forever. Hallelujah. அதனால என்ன ஆயிடுதுன்னா, இயேசு வந்ததனால பாவத்திலிருந்து விடுதலை மாத்திரம் இல்ல, பாவத்தினால் கரைபட்ட மனசாட்சியிலிருந்து கூட கர்த்தர் நமக்கு விடுதலை தருகிறார். And hence when Jesus came and shed his blood, he is not only delivering us from sin, but he is also delivering us from the stain that is there in the conscience. அதனால தான் நான் சொல்லுவேன், இயேசு நமக்காக தம்முடைய இரத்தத்தை கொடுத்த விலையை போல யாரும் கொடுக்கவும் முடியாது, கொடுத்ததும் இல்லை. And hence the price that or the ransom that Jesus paid for us cannot be paid by anybody else. Hallelujah. 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 நம்ம இன்னைக்கு ஆண்டவரை ரொம்ப துதிக்கலாம் தெரியுமா? Do you know why we need to praise this God? எனக்கு தேவன் கொடுத்த விலை வருஷந்தோறும் அல்ல, ஒரே தரம் எனக்காக கொடுத்து முடிச்சிட்டார். It is because the price or the ransom that Jesus has paid is not on a yearly basis but a one time upfront payment. என்னை முற்றிலும் விடுதலையாக்கி விட்டார். And he has fully delivered us completely. என்னை ஆண்டவர் விடுதலையாக்கிட்டார். He has completely delivered நிறைய பேர் நம்ம இயேசுவினுடைய விடுதலையை நம்ம முழுசா புரிஞ்சிக்காதனால இன்னும் நம்ம பாவியா இருக்கிறோமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். Many of us have not fully understood the meaning of the deliverance, and hence many continue to think that we are sinners. ஒருவேளை ஆண்டவர் இன்னும் நம்மளை மன்னிக்காம சில காரியங்களை வச்சிருக்கிறாரோ. So we continue to think, that there are still some more sins that have not been forgiven. ஆண்டவர் முழுசா கழுவிட்டாரா இல்லையா? Did God completely wash me or not? நான் உங்களுக்கு சொல்றேன், இயேசு கொடுத்த விலை பகுதி விலை அல்ல, முழு விலையும் கொடுத்து முழுவதுமாக விடுவிச்சிட்டார். So I want to tell you that he has not paid a partial price, but he has paid the full price and delivered us from sin. ஏன் தெரியுமா? அவர் கொடுத்த இரத்தம் விலையேற பெற்றது. That is because the price of his blood cannot be valued. அவர் அவ்வளவு விலை உயர்ந்த அந்த இரத்தத்தை நமக்கு கொடுத்தார். So the price of his blood is extremely expensive. Hallelujah. Hallelujah. அதை எனக்காக கொடுத்து என்னை முழுவதும் விடுவித்தார். He has paid that, he has shed that blood for me and he has completely delivered me. எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். Can we all stand up and praise God? அந்த விலையேற பெற்ற இயேசுவின் இரத்தத்திற்காக நன்றி செலுத்துவோம். Let us praise God. Let us thank God for that
great blood that he has shed for us. ஓ எவ்வளவு பெரிய கிருபை பெற்றவர்களாய் நாம் இருக்கிறோம். What a huge amount of grace we have received. Hallelujah. Hallelujah. விலையேற பெற்ற திரு இரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்ற திரு இரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. இந்த உலகத்துல நமக்காக 10 நிமிஷம் கொடுக்கிறதுக்கே மனுஷன் யோசிக்கும் போது, In this world, when people think so many times to even spare 10 minutes for us, தேவன் நமக்காக தன் ஜீவனையே கொடுத்தார். God has given his own life for us. தன்னுடைய ரத்தத்தை நமக்கு விலையாய் கொடுத்தார். He has given his blood for us. நம்மை முழுவதுமாய் மீட்டெடுத்திருக்கிறார். He has redeemed us completely. ஏன் தெரியுமா? நம்மை விசேஷித்தவர்களாய் கர்த்தர் கருதுகிறார். Do you know why? It is because we are special people. கரங்களை உயர்த்தி இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோமா? Shall we raise our hands and thank Jesus? நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. Thank you Lord. Thank you நன்றி Lord. இயேசுவே. Thank you Lord. நன்றி இயேசுவே. Thank you Lord. Thank you Lord. நன்றி இயேசுவே. நன்றி. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். Father God, we thank you in this morning hour. இந்த நாளிலேயும் சிலுவையிலே நீர் எங்களுக்காக கொடுத்த விலை மதிப்பில்லாத உம்முடைய இரத்தத்திற்காக நன்றி. We thank you for the ransom that you paid for us on the cross. ஆண்டவரே, இதற்கு நாங்கள் தகுதியற்றவர்கள். Lord, we are not deserving this. ஆனால் நீர் எங்கள் மேல் வைத்த அன்பு மிகவும் பெரியது. But the love that you have poured on us is extremely expensive. அதை நினைத்து எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கு நன்றி செலுத்துவோம். We are reminded of that and we are going to glorify you and thank you for our entire lives. ஆண்டவரே, இந்த விலையினால எங்கள் பாவங்கள் நிவர்த்தியாக்கப்பட்டது மாத்திரமல்ல, ஆண்டவரே எங்கள் துர்மனசாட்சியையும் நீர் சுத்திகரித்ததுக்காக நன்றி. Not only did you pay the ransom and deliver us from the sin, you have also cleansed us from our conscience. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த இந்த விலையேற பெற்ற ரட்சிப்புக்காக நன்றி. Lord, we thank you for this wonderful salvation that you have given us. ஆண்டவரே, இந்த ரட்சிப்பிலே நாங்கள் களிகூர எங்களுக்கு கிருபை தார். Lord, help us to rejoice in this salvation. தொடர்ந்து எங்களோடு இடைப்படும். Continue to talk to us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name. ஆமென். Amen. ஆமென். Amen. ஆமென். Amen. இந்த காலை 40 நாள் சிலுவை தியான கூட்டங்களை ஆர்க் டிவியில் லைவாக வெளியிடுகிறார்கள். பார்த்து கொண்டிருக்கிறவர்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தொடர்ந்து இந்த தியானங்களை நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக. கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கங்களால் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. வெளியே போகும்போது உங்களுக்கு டீ இருக்கும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து குடிச்சிட்டு போங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. காட் பிளஸ் யூ.